இதை கேட்கும்போது ஆத்திரம் வருதா? இந்த அளவுக்கு நடக்குமா? இப்படியெல்லாம் நடக்குமா? உங்களுக்கு கோபம் வருதா? இந்த அளவுக்கு நடக்குங்க. நானும் என் சொந்த கதையை சொல்ல வரல. என் சொந்த கதையும் சோக கதையும் சொல்லி உங்களை அளவைக்க நான் வரல. வேதாகமும் அதை செய்யல. அழுகிற பிள்ளைகளை அந்த அழுகிற பிள்ளைகளை சாந்தப்படுத்தும்படி, அழுகிற பிள்ளைகளின் கண்ணீரை துடைக்கும்படி தான் இயேசு வந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள்னு கடவுள் சொல்ல காரணம் என்ன? போல இந்த உலகத்துல இன்னைக்கு எத்தனையோ சிந்தனைகள் வந்துருச்சுங்க. செல்ல எடுத்து ஒரு நல்ல காரியம் பார்க்க முடியல. இடையில அட்வர்டைஸ்மெண்ட். பெண்கள்கிட்ட பேச மாட்டீங்களா? ஆண்கள்கிட்ட பேச மாட்டீங்களா? இதான் ₹1 போட்டா போதும், ஏதோ விளையாடுங்க உங்களுக்கு அப்படின்னு சூதாட்டங்கள். இந்த மாதிரி எத்தனையோ இந்த உலகத்துல டிராவல் பண்ணும் பொழுது எத்தனையோ தடுமாறக்கூடிய காரியங்கள் இருக்குது. ஒரு தவறான வழிக்கு கூட்டிட்டு போகக்கூடிய காரியங்கள் இருக்குது. இதையெல்லாம் மேற்கொள்ளணும்னா சும்மா சுயபலத்தினால முடிஞ்சிடுமா? தேவன் பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கொடுத்து வாழ வைக்கிறார். பிரைஸ் லார்ட். தி கிரேட் லைஃப் ஃபேமிலி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடவுள் நல்லவர். உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை வைத்திருக்கிறாருங்க. பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு கிறிஸ்துவ மக்கள், இது கிறிஸ்துவ மக்கள் இல்லை, இயேசுவை நம்பக்கூடியவர்கள். இயேசுவை எல்லா மக்களும் நம்பணும். எல்லாரும் நம்பணும். இயேசுவை விசுவாசிக்கணும். அவர்கிட்ட இருக்கிற நன்மைகளை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, அதுக்காக தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிச்சுட்டு வரோம். அதை பற்றி பேசிட்டு வரோம். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிதான். இந்த நேரத்தை நீங்கள் கொடுக்கறதுனால, இந்த நேரத்தில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால, தேவனிடத்தில் நீங்கள் பழகிறனால உங்கள் வாழ்க்கையில் மேன்மைகளை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு காரியத்துக்கு இடத்துக்கு போவீங்க. ஏன் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா பொருளாதாரம் நல்லா இருக்கிறது நல்ல காரியம். வேதாகமும் அதை பற்றி பேசுதே. தேவனுடைய கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும்னு வேதாகமம் பேசுது. அப்ப நம்ம பேசக்கூடாதா? ஏன்னா வேதாகமம் அதைத்தான் போதிக்குது, அதையும் போதிக்குது. ஏன்னா நம்ம பணத்தை பத்தியும் பேசுவோம், குணத்தை பத்தியும் பேசுவோம். ஏன்னா எல்லாமே தேவையா இருக்குது. தேவன் பாருங்க உங்களை நல்லா வச்சிருக்கிற விரும்புறாரு. கடன்காரங்களாக இருக்க, வியாதியில் இருக்க தேவன் விரும்புவதில்லை. ஏன் அப்படின்னா சிலுவையில நமக்காக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. ஏன்னா நம்ம இருக்கிற பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார், நம்மளுடைய நோய்களை சுமந்து தீர்த்திருக்கிறார், நம்மளுடைய தரித்திர நிலைமையை சுமந்து தீர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அதனால தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. அதற்காக ஜெபித்து ஆரம்பிக்கலாம். நல்ல தேவனே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பேசக்கூடிய வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணட்டும், ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும், நன்மைகளை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமீன். வாங்க பார்க்கலாம். தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, தேவன் தன்னுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் நம்புறாங்களோ பாருங்க, அந்த இளையகுமாரன் வரும் வரை அந்த அப்பா காத்து கொண்டே இருந்தார் வாசப்படியில். அதனாலதான் இளையகுமாரன் வரும் பொழுது உடனே இவர் ஓடி போய் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்து அவனுக்கு மோதிரம் அணிவித்து ஆடைகளை கொடுத்து, ஏன் அப்படின்னா ஆடைகளை கொடுத்து அது போக மேல தாளங்கள் என்ன, அவனுக்கு கறி விருந்து என்ன. ஆனா அவன் என்ன நினைச்சு வந்தான் அப்படின்னு சொன்னா, ஒரு வேலைக்காரனுக்கு கிடைக்கிறதாவது எனக்கு கிடைக்குமே அப்படின்னு நினைச்சு வந்தான். அவன் யாரு? அப்பாவின் சொத்தை அபகரித்துட்டு போனவன், அப்பாவை மதிக்காம போனவன். ஆனா தேவனிடத்துல அவன் தன்னை கொடுக்கும் பொழுது பாருங்க என்ன நடக்குது பாருங்க. நீங்க அப்படி தேவனிடத்துல இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது, இன்வெஸ்ட் எங்கெங்கயோ பண்றாங்க, மனிதர்களை நம்பி பண்றாங்க, ஏதோ பாலிசின்னு பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஆனா அதெல்லாம் பண்ணணும். அதை காட்டிலும் அதிகமாக தேவனிடத்துல உங்கள் நேரத்தை கொடுக்கும் பொழுது, உங்களை கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு என்று காணிக்கை தசமபாகங்களை கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் பேசிட்டு இருக்கிறேன். என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அப்பா உங்களை கட்டி அணைத்து உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆபிரகாம எதை நம்பி வந்தான்? ஆபிரகாம தேவன் வார்த்தையை கேட்டு வந்தான். எப்படி ஆயிட்டானா, தன்னுடைய பிள்ளையவே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தேவன் சொன்னார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. ஆனா தேவன் நல்லவர். மனிதனை பலியாக தேவன் கேட்பதில்லை. அவரே தன்னைவே அவரே பலியாக கொடுக்கிறவர் நம்ம கடவுள். அதனால உன்னுடைய பிள்ளையாண்டன் மேல கையை போடாத, புதருக்குள்ள இருக்கிற ஆட்டை எடுத்து அதை பலி கொடு அப்படின்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் எப்படி ஆயிட்டானா, என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், தேவனுக்காக இன்வெஸ்ட் பண்றான். ஹல்லேலூயா. அதனால அவனோட வாழ்க்கை எப்படி இருந்தது? அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது பாருங்க. வெள்ளியும் பொண்ணுமான சீமானா இருந்தான். அவர்கள் ஒருமித்து இருக்கும் பொழுது, ஒன்றாக இருக்கும் பொழுது பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு தங்கமும் வெள்ளியும் இருந்துச்சுங்க. பணம் பொருளாதாரத்துல ஆசீர்வாதமாக இருந்தாங்க. நாம அப்படி இருக்க வேண்டாமா?
பஞ்சத்திலையும் கஷ்டத்திலையும் தான் இருக்கணுமா? சங்கீதம் 1 சொல்லப்பட்டது பாருங்க, இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களிலே ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பானா. எப்படி நீர்க்கால்களிலும் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பானா? இப்ப அந்த மரம் செடி கொடிகள்லாம் நீரை சார்ந்து இருக்குது, அங்கிருந்து தான் அதுக்கு ஜீவன் உண்டாகுது. இப்ப தண்ணியில இருக்கிற மீனை கொண்டு வந்து தரையில போட முடியுமா? தரையில இருக்கிற ஒரு ஒரு உயிரினத்தை கொண்டு வந்து தண்ணியில போட முடியுமா? ஏன்னா ஜீவன் எங்க உண்டாகுது, ஆக்சிஜன் எங்க கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்ப அவங்களுக்கு ஜீவன், அந்த மரத்துக்கு ஜீவன் தண்ணி பக்கத்துல தான் இருக்கு, அதனாலதான் அது வந்து உயிர் வாழுமா. அது போலதான் நம்மளுடைய ஜீவன் எங்க இருக்குன்னா தேவனிடத்துல இருக்குது. அதனாலதான் தேவனுடைய வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கார். இதுல தியானமா இருக்கும்போது அப்புறம் எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருக்கணுமா இரவும் பகலும்? இல்ல, குறிப்பிட்ட டைம்ல படிக்கணும், படிச்சதை தியானிக்கணும். நாம கூட உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறோமே, எதற்காக பேசி கொண்டிருக்கிறோம் பாருங்க. நீங்களும் நல்லா இருக்கணும். இதை நான் சொல்லும் போது, இதை பேசும்போது நானும் நல்லா இருக்கிறேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள போகுது. கண்ட சிந்தனை போல இந்த உலகத்துல இன்னைக்கு எத்தனையோ சிந்தனைகள் வந்துருச்சுங்க. செல் எடுத்து ஒரு நல்ல காரியம் பார்க்க முடியல, இடையில அட்வர்டைஸ்மெண்ட். பெண்கள்கிட்ட பேச மாட்டீங்களா, ஆண்கள்கிட்ட பேச மாட்டீங்களா, இதை 1 ரூபா போட்டா போதும், ஏதோ விளையாடுங்க உங்களுக்கு அப்படின்னு சூதாட்டங்கள். இந்த மாதிரி எத்தனையோ இந்த உலகத்துல டிராவல் பண்ணும் பொழுது எத்தனையோ தடுமாறக்கூடிய காரியங்கள் இருக்குது. ஒரு தவறான வழிக்கு கூட்டிட்டு போகக்கூடிய காரியங்கள் இருக்குது. இதையெல்லாம் மேற்கொள்ளணும்னா சும்மா சுயபலத்தினால முடிஞ்சிருமா? தேவன் பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கொடுத்து வாழ வைக்கிறார். வார்த்தையை கேட்கணுமே, வார்த்தையை தியானிக்கணுமே, அதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமே, நேரத்தை கொடுக்கணுமே, ஜெபிக்கணுமே. இதையெல்லாம் செஞ்சா எப்படி இருக்கும்? அதுக்கு எப்படி இருக்கும் தான் வேதாகமத்துல பாக்குறோமே. தேவனை நம்பின பிள்ளைகள் எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு. சில பேர் தேவனுக்கிட்ட காணிக்க கொடுக்கறதில்ல, தசமங்களை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க, 10ல் 1 பங்கை கொடுக்க யோசிக்கிறாங்க, காணிக்கையை கொடுக்க யோசிக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டு விதைக்க யோசிக்கிறாங்க. இதெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. தேவனிடத்துல நீங்க நம்பி விதைச்சீங்கன்னா என்ன நடக்கும்? இயேசுவை நம்பி 5 அப்பத்தை 2 மீனும் கொடுக்கும் பொழுது அது 5000 குடும்பங்களுக்கு போஷிக்கப்பட்டு மீதியான 12 கூடை நிறைய எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. இயேசுவை நம்பி படகை கொடுக்கும் பொழுது எப்படி இருந்துச்சு? பேதுரு கொடுக்கும் பொழுது அந்த படகு நிரப்பியெல்லாம் அனுப்பினாரு கடவுள் மீனால. ஹல்லேலூயா. கடவுள் இடத்துல நீங்க உங்களை நீங்க கொடுக்கும் பொழுது, உங்களை நீங்க ஒப்படைக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவர் வெறுமையான பாத்திரமாக வைப்பதில்லை. நீங்க தேவனுடைய பாத்திரம் தானே, நீங்க தேவனுடைய ஆலயம் தானே. எப்படி தீர்க்கதரிசி சொன்னா, அந்த பாத்திரத்தை கொண்டு வா, உன் அயல் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பாத்திரங்களை நிரம்பும் பொழுது என்ன ஆகுது? அந்த பாத்திரத்துல ஊத்த நிரம்பிக்கிட்டே இருக்குது. பாத்திரம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு எண்ணெய் நிரம்புது. பாத்திரம் முடிஞ்சிருச்சு, அதனால என்ன முடியுது பாருங்க. இதை கேட்கும் போது ஆத்திரம் வருதா? இந்த அளவுக்கு நடக்குமா? இப்படி எல்லாம் நடக்குமான்னு உங்களுக்கு கோபம் வருதா? இந்த அளவுக்கு நடக்குங்க. நானும் என் சொந்த கதையை சொல்ல வரல, என் சொந்த கதையும் சோக கதையும் சொல்லி உங்களை அளவைக்க நான் வரல. வேதாகமும் அதை செய்யல. அழுகிற பிள்ளைகளை அந்த அழுகிற பிள்ளைகளை சாந்தப்படுத்தும்படி, அழுகிற பிள்ளைகளின் கண்ணீரை துடைக்கும்படி தான் இயேசு வந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள்னு கடவுள் சொல்ல காரணம் என்ன? மறுபடியும் அவரு ஒரு கஷ்டத்தை சொல்லி அவரு உங்களை கஷ்டப்படுத்திருக்கா? கஷ்டப்படுறவங்களே வாங்க, நான் இளைப்பாறுதல் தரேன், உங்களுக்கு சந்தோஷத்தை தரேன். எப்படி பூமியிலிருந்து எடுத்துட்டு பரலோகம் போயிடுவாரா? இல்ல, இந்த பூமியில வாழும் பொழுது இத்தனை சூழ்நிலைக்கு முன்பாகவும் உங்களை ஒரு ஒரு படைப்பாளியாக, ஒரு சரித்திரத்தை மாற்றக்கூடிய பிள்ளைகளாக உங்களை மாற்றுவார். தேவன் அப்படிதான் செய்வார். நிறைய பேர் இன்னைக்கு யோசிக்கிறாங்க, இயேசுவை நம்பியே இருந்தாங்க. ஏன் இயேசுவே பிதாவை நம்பியே இருந்தார், இயேசுவையே கொண்டுட்டாங்களே அப்படின்னு. இல்லைங்க, நமக்காக தான் அவர் உயிர் தியாகம் செய்தார். இல்ல சீசர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க, அவங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை தான் சொன்னாங்க. அவங்களாம் பாருங்க அகால மரணம் அடைஞ்சு இல்லை, அவங்க மரணம் அடைந்தா இன்னைக்கு அவங்க உயிர் போயிருச்சு. அவர் உயிர் மட்டும் போல, அவர் உயிர் உயிரா போகல, அது ஜீவனா இருக்குது, அது விதைகளாக இருக்குது. அது உயிர் போச்சா இன்னைக்கு எத்தனை பேர் கடவுளை நம்பி வாழ்றாங்கப்பா, எத்தனை பேர் இயேசுவை பின்பற்றாங்க, அப்படி பின்பற்றுகிறார்கள் என்று பாருங்கள். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? தேவனுடைய வார்த்தை அது ஒரு நாளும் பொய்யா போகாதுங்க. ஒருவேளை அன்னைக்கு சூழ்நிலை அப்படி உயிர் போயிருந்திருக்கலாம், இன்னைக்கு சில காரியங்கள் அப்படி நடக்கலாம். அதற்காக அதோட பலன் என்ன ஆகுது பாருங்க. என்னைக்குமே இயேசுவின் வார்த்தை பொய்யா போகிறது இல்லை, தலைமுறைக்கும் நம்மளை ஆசீர்வாதமாக வைக்கும். அன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருக்க வேண்டியதா இருந்தது, இப்ப அப்படி கிடையாது. தேவன் அப்படி யாருக்கும் ஒரு திட்டத்தை வைக்கல. அகால மரணம், ஒரு பாதியிலே மரணம், அப்படி தேவன் ஒரு நாள் வைக்கிறது இல்லை. அது சத்தியத்தை அறியாம போயிடுறாங்க, சத்தியத்தை நம்பாம போயிடுறாங்க.
பாருங்க, உங்களுக்கு தேவன் வைத்ததை நான் சொல்றேன். உங்களுக்கு எப்படி வைத்திருக்கிறாருன்னு சொன்னா, நன்மையானது, சந்தோஷமானது, பரிபூரணமானது. நீங்க சத்தியத்தை அறிய அறிய உங்களை விடுதலையாக்கும். எல்லா பிசாசின் காரியங்களிலிருந்து விடுதலையாக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். பாருங்க என்ன போடப்பட்டிருக்குது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, மல்கியால போடப்பட்டிருக்கு பாருங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களையும் பண்டகசாலையை கொண்டு வாருங்க. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கவனா மாட்டேனா என்று சோதித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்குதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் மனிதர்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, தேவனை நம்புறதில்லை. உடல்நல சரியில்லை, ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே மருத்துவமனையை நம்பக்கூடிய அளவுக்கு தேவனை நம்பலாமே, ஜெபத்தை நம்பலாமே, தேவனுடைய வார்த்தையை நம்பலாமே, அதை நம்புறதில்லை. தயவு செய்து நம்புங்க. நீங்க ஜெபித்தா என்ன நடக்கும் தெரியுமா? நல்லது நடக்கும், தீமை நடக்க. பிசாசின் செயல்கள் முறியடிக்கப்படும். நீங்க வேதத்தை வாசிச்சு அதுல தியானமா இருக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? உங்க குடும்பமே நல்லா இருக்கும், உங்க சந்ததி நல்லா இருக்கும். தேவன் இடத்துல நீங்க உங்க நேரத்தை செலவழியுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேவனுக்கென்று தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் கொடுங்க. தேவனுடைய வார்த்தைக்கென்று விதைங்க. இதையெல்லாம் செய்யுங்க. உங்க நேரம் எனக்கு இந்த இவ்வளவுதான் நேரம் இருக்குது, எந்த நேரம் இருந்தாலும் அவன் தேவனுக்கென்று கொடுங்க. நிறைய டைம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம், ரெஸ்ட் எடுக்கிற நேரம் தேவனிடத்துல இருந்து கொடுங்க. வேதத்தை எடுத்து படிங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. எபேசியர் 3வது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. அவருடைய அன்பு எப்படி இருக்குது? அவருடைய அன்பு அறிவு கெட்டாத அந்த அன்பை, அவருடைய அன்பை நீளமும் அகலமும் என்ன போடப்பட்டிருக்குது? சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, அதை நம்ம உணர்ந்து கொள்ளணுமா? அறிவு கிட்டாத அந்த அன்பை நம்ம எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? வேதாகமத்தை படிப்பதனால தானே, தியானிப்பதனால தானே. எரேமியா 17 போடப்பட்டிருக்கு. என்ன போடப்பட்டிருக்கு? மனிதர்கள் நம்புவதில்லைங்க, கர்த்தரின் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். வறட்சியான நேரத்தில் இலையுதிராத இருக்கிற மரத்தை போல செழிப்பாக இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்குதுங்க. செழிப்பாக இருப்பான். இன்னைக்கு பொருளாதாரத்துல கஷ்டம், ஒரு பிசினஸ் பண்ண கஷ்டம், இல்ல உடல்ல இந்த நோய், இந்த பிரச்சனை எல்லாம் மாறி போகும், எல்லாம் மாறி போகும். ஏன்னா மாற்றத்தின் தேவன் எல்லாத்தையும் மாற்றுவார். இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இருள் இருந்துச்சு, ஒழுங்கின்மையா இருந்துச்சு. தேவன் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தினார். ஒழுங்குபடுத்தக்கூடிய தேவன் உங்க வாழ்க்கையிலும் கரடு முரடா இருந்ததுன்னா அதுல அருமையான சூழ்நிலையை உண்டாக்குவார். அதற்கு மேலாக நீங்க பயணம் பண்ணுவீர்கள். அந்த பயணத்தின் போது உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும், நன்மை உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. அவர்தான் தேவன். இதை புரிஞ்சுக்காதனாலதான் தேவன் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு, எனக்கு துக்கத்தை கொடுக்குறாரு, எனக்கு நோயை கொடுக்குறாருன்னு இந்த பிள்ளைகள், நீ கடவுளை நம்புறேன்னு சொல்ற பிள்ளைகள் அவங்களே வாரி, இந்த யானை மண்ணை வாரி தலையில போட்டுக்கிற மாதிரி அவங்களே கெட்ட வார்த்தைகளை அவங்க போட்டுக்கிறாங்க. அப்படி போடாதீங்க. தேவனுடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தை, பக்தி விருத்திக்கு உண்டான வார்த்தைகள் இருந்தா பேசுங்க. பக்தி விருத்திக்கு இல்லாத வார்த்தைகள் பேசினா அது கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து வர வேண்டியதில்லை. விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க, விசுவாசமான காரியங்களை செய்யுங்க, அதை தியானிங்க. தேவ பிள்ளைகளே, நீங்க நல்லா இருக்கணும். தேவன் நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறார். உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு விரும்புறார். நீங்க ஒரு கார்ல பயணம் பண்ணணும், உங்களுக்கு அருமையான காரை, அருமையான வாகனத்தை தர தேவன் விரும்புகிறார். அப்படிதான் தேவன் ஒவ்வொருவரையும் தேவன் அப்படிதான் அந்த வேதாகமத்துல காட்டுறார். 30 வயசுல அவன் ராஜா ஆகி தாவீது, அவன் நாட்டை ஆள்றாங்க, அவன் தேசத்தை ஆளுகிறான். அந்த அளவுக்கு தேவன் ஞானத்தையும் அறிவையும் பொறுப்பையும் கொடுக்கிறார். ஆனா அந்த அளவுக்கு தேவனை நம்ம நம்பணும். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க ஜெபம் பண்ணி முடிக்கலாம். நல்ல தேவனே, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த தேவனுடைய வார்த்தை பிரோஜனமாக இருக்கட்டும். அப்பா, அவர்கள் வாழ்க்கையிலே செயல்படட்டும். அவர்கள் வாழ்க்கையில நன்மையானதை பார்க்கட்டும். வெள்ளியும் பொண்ணும் உம்முடையதான, எப்படி ஆபிரகாம் வாழ்ந்தானோ, வெள்ளியும் பொண்ணுமான சீமானாய் வாழ்ந்தானோ, அப்படியே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அன்றைய தினத்திலே அதுதான் பொருளாதாரத்தில் பெரிய காரியம். நான் இன்றைய தினத்திலே இருக்கக்கூடிய பொருளாதார காரியத்துல பெரிதாக இருக்கக்கூடிய பணம், செழிப்பு உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யக்கும் சமாதானம் இன்று வேண்டும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். தேங்க்யூ.